ஒரு பெண்ணாக என்னால் என் ஃபேமிலி ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த மொமெண்ட்டில் ஐ எம் பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சேன். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்கள் எதிர்கொண்டுட்டு வராங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஆர் ப்ரைவசி. ஓகே, பார்க்குறவங்களோட கண்ணு தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் வேணான்னு சொல்லுவேன். என்னோட இன்ஸ்பிரேஷனோட மூவி என்னன்னு சொல்லணும்னா அயலி. வெல்கம் டு வெராண்டா ரேஸ். இன்னைக்கு விமென்ஸ் டேக்காக எங்களோட இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிற 5 லேடிஸ் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் என்னது தினம் தினம்? மங்கையார் திருப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு கவிமணி சொன்ன மாதிரி நான் ஒரு பெண்ணாக ஒரு டே டு டே லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னா, பஸ்ஸில் போகும்போது நான் மோஸ்ட்லி கூட்டமாக இருந்தால் நான் பேக் மாட்டிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா பேக் சைடில் பாய்ஸ் இடிப்பாங்களோ அப்படின்ற பயம் இல்லாமல் நான் பேக் மாட்டிகிட்டு தான் இருப்பேன். ரஷ்ஷாக இல்லாமல் இருந்த பட்சத்தில் மட்டும்தான் நான் பேக்கை கழட்டி கொடுப்பேன். அதுதான் நான் டே டு லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரகிள். இன் பர்டிகுலர் ஜாப் வந்து ஒரு விமென்ஸ்க்கு வந்து இட்ஸ் நாட் மேண்டட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப்டர் தேர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் யர் லைஃப் பார்ட்னர் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து ரெண்டு பேரோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் அவங்களுக்கு தேவை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விமென்ஸ்க்கும் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் தான் ரொம்ப இப்போ அதான் சொல்கிறாங்க, ஜென்ஸை தான் படிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ஹவுஸ் பொறுத்த வரைக்கும். பட் லேடிஸ் படிக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ஸு தான், என்னோட பையன் தான் எனக்கு சாப்பாடு போடுவான், ஸோ அவன் தான் படிக்கணும், அவனுக்கு வர பேபிஸ் தான் என் கூட இருக்கிறவங்க, உங்களோட பேபிஸ்லாம் என் கூட இருக்க மாட்டாங்க, ஸோ நீ உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருமா, ஃபினிஷ் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் படிக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டில் என்ன பார்த்துக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கால் பண்ணியும் அதிகமாக பேச மாட்டாங்க, ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்களோட இதுவும் முடிஞ்சிருச்சு, கடமை முடிஞ்ச மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பேரண்ட்ஸாக இருந்தால் பாய்ஸ் அவங்களோட பையனையும் சரி பொண்ணையும் சரி ஒரே மாதிரியே பார்க்கணும். ரைட், ஈக்குவாலிட்டி வேணும். ரைட். நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு வந்து இப்போ 18 ஏஜ் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து பெண்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக வந்து லைஃப்பை வாழ முடியல. அவங்களோட கெப்பபிலிட்டி என்ன நாங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ தனியாக நம்ம பெண்ணாக இருக்கோன்னா நம்ம தனியாக வாழணும் அப்படின்றது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடுது 18 ஏஜ்லேயே மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு படிப்பறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்கள் எதிர்கொண்டுட்டு வராங்க. ஸோ அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். பெண்களுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத இந்த இதில் நான் உணர்த்துறேன். இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஆர் ப்ரைவசி. ஓகே, பார்க்குறவங்களோட கண்ணு தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ரைவசி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எந்த தருணத்தில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறது நீங்கள் ரொம்ப பெருமையாக நினச்சிருக்கீங்க? நான் அப்படி நினச்சது அப்படின்னா 2 இயர்ஸ் லாக்டவுன் போட்டாங்க, கொரோனா லாக்டவுனில். அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டில் யாருமே வேலைக்கு போகல. பட் ஆனால் நான் 2 இயர்ஸ் வந்து கிளினிக்கில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்னோட இன்கமில் தான் என் ஃபேமிலி ஃபுல்லாமே ரன் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு மூமெண்ட்டில் ஒரு பெண்ணாக என்னால் என் ஃபேமிலி ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த மூமெண்ட்டில் ஐ எம் பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில எல்லா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து மென்னோட லீடர்ஷிப் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பட் என் லைஃப்பில் நடந்த ஒரு பர்சனல் இன்சிடென்ட்ஸ் வந்து, நான் ஒரு இடத்துல செக்ரட்டரியாக இருந்து நான் வந்து அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ண 1 இயர். ஸோ அது வந்து எனக்கு ஓகே, நம்மளாலே லீடர்ஷிப் பண்ண முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னோட வம்சத்தில் யாருமே ஸ்கூல் 12th தாண்டது கிடையாது, ஃபெயிலு அந்த மாதிரி தான். லேடிஸ் படித்தாலும் 10th மேரேஜ் 12th மேரேஜ் பண்ணிட்டு, ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு, 12th மேரேஜ் பண்ணிட்டோம். ஆனால் அதை நான் உடச்சி எரிஞ்சு காலேஜ் போயிட்டு சேர்ந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு IAS அசிஸ்டண்ட்டாக வந்துடுவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ஸாக நம்பிக்கிறேன். ஸோ அதனால நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது என்ன சொல்லுவேன்னா வந்து, என் காலேஜில் இப்போ வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அப்போது வந்து ஜென்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் டான்ஸ் ஆடுறப்போ பசங்க மட்டும்தான் அந்த பல்ட்டி அடிப்பாங்க. அப்படின்றப்போ நான் அந்த இடத்துல பல்ட்டி அடித்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் தான் நாங்கள் எங்கள் டீம் தான் வாங்குறப்போ எனக்கு அந்த இடத்துல பெண்ணாக நான் இருந்து அதை போடுறப்போ எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸ்கூல் டைமிங்கில் வந்து அதிகமாக எங்கள் வீட்டில் யாருமே எஜுகேஷனில் முன்னேறினதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கினப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சப்போர்ட்னா யாருன்னு நீங்கள் சொல்வீங்க? 3 எழுத்து கவிதை அம்மா. எனக்கு வந்து பேரண்ட்ஸ், அம்மா அப்பா அண்ட் மை பிரதர் 3 பேருமே எனக்கு வந்து பெரிய சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிடுவேன். எனக்கு எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான்.
எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே. சொசைட்டியில் ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அது நம்ம என்ன உடைக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணாக இருந்தால் வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு சமையல் செய்கிறது மட்டும்தான் அப்படின்றது ஆல்ரெடி 50% நம்ம உடைச்சிட்டோம். எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்ம உடைக்கணும். அது எல்லா துறையிலும் பெண்கள் வரணும், எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி நம்ம சென்னை சைட்லாம் ஓகே பெண்கள் வந்துட்டாங்க. பட் ஆனால் சவுத் சைடில் மோஸ்ட்லி பெண்கள் கிராமத்தில் இருக்கவங்க அந்தளவுக்கு பெண்கள் வரவே இல்லை. அவங்களும் நல்ல எல்லா பிளேஸ்லையும் வரணும், எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, நான் விமன்ஸ் எல்லாம் வந்து ஃபிசிக்கலி தே ஆர் நாட் ஸ்ட்ராங், எந்த சுச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபிசிக்கலாக நாட் ஸ்ட்ராங்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க போல்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு அதை நம்ம உடச்சி காட்டணும், போல்டாக இருக்கணும். மேரேஜ் உடைக்கணும்னு நினைக்கிறேன். மேரேஜ் வந்து இந்த ஒரு சில ஊர்களில் இந்த அவங்க மேம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சென்னை சிட்டிலலாம் ஓரளவுக்கு ஓகே பெண்கள் முன்னேறிட்டாங்க. பட் இந்த கிராமத்தில், நான் கிராமத்துலேருந்து வந்தேன். ஸோ கிராமத்தில் வந்து நிறைய பெண்களை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. 18 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிடணும்னு வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே 12 வயசு 13 வயசு சின்ன சின்ன குழந்தைங்க வாழ்க்கைனா இதுதானே தெரியறதுக்கு முன்னாடியே அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. ஏஜ் லிமிட்டும் வாய்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 30 வயசு 35 வயசு அந்த மாதிரி வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உங்களோட ரோல் மாடல்லாம் யாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க அண்ட் எதனால் அவங்கள சூஸ் பண்ணுறீங்க? என்னோடய ரோல் மாடல் வந்து மதர் தெரசா. என்னோட ரோல் மாடல் சேலம் மாவட்ட ஆட்சியர் 2016 ரோகிணி ஐஏஎஸ். என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஜெயலலிதா. எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதாவை பற்றி. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், அவங்களோட அந்த கேப்பபிலிட்டி எல்லாமே தெரியும். ஸோ அவங்க அந்த ஆட்சி பண்ணுற ஒரு விஷயமுமே சக்ஸஸாக போய் முடிகிறது. அவங்களுக்கு எவ்வளோ அப்போஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க வந்து மேலே வராங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாரும் அதே மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி வரணும். எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத விட அவங்களுக்காக நான் இதை செய்யணும் அப்படின்றது தான் எனக்கு. அதாவது நான் 10th படிக்கும் போது என்னோட தமிழ் டீச்சர். என்னோட ரோல் மாடல் நான் யாரை சொல்லுவேன்னா எங்கள் அக்காவை சொல்லுவேன். பெண்களுக்கான 40% ரெசர்வேஷன் வேணுமா வேண்டாமா? ஆக்சுவலி இட் இஸ் நீடட். பிகாஸ் வந்து இப்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஈக்குவாலிட்டி இல்லை. ஆக்சுவலாக மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஈக்குவாலிட்டி வரணும் அப்படின்றதுக்காகவே 40% ரிசர்வேஷன் கொண்டு வரலாம். அப்போ அவங்க அந்த இடத்துல மட்டும் அவங்க ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்க. 60% இருக்குது எங்களுக்கு, 40% அவங்களுக்கு மட்டும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல மட்டும் ஈக்குவாலிட்டி பார்க்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த 40% மூலியமாக நாங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகி மேலே வரும். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பவர் என்ன, ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்றது வி கேன் ஷோ. ஸோ அதனால இட் இஸ் நீடட். ஆணும் பெண்ணும் சமன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ரிசர்வேஷன்? என்னை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா ஆண்களுக்கு நிகர் பெண்ணுன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஓகே ஈக்குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களும் முன்னேறணும் நம்மளும் முன்னேறணும், ஈக்குவலாக இருந்தால் ஓகே. ஆனால் பாய்ஸ் அதிகமாக இருக்கணும், கேர்ள்ஸ் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி வேணாம். ஆனால் 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும். அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம இது பண்ணணும்ல, கொஞ்சம் ரிசர்வேஷன், அவங்களும் கொஞ்சம் முன்னேறணும் நம்மளும் முன்னேறணும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம், ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மூவி? என்னை இன்ஸ்பயர் பண்ண மூவின்னு சொல்கிறத விட எனக்கு இன்ஸ்பயர் பண்ண சீரியல், ட்ரெண்டிங்கில் இருக்க இப்போ சீரியல் பாக்கியலட்சுமி. என்னோட இன்ஸ்பிரேஷனோட மூவி என்னன்னு சொல்லணும்னா அயலி. என்னோட இன்ஸ்பிரேஷன் இறுதி சுற்று. அறம், நயன்தாரா மேம் நடிச்சார். எனக்கு பிடிச்ச மூவி இன்ஸ்பிரேஷன் பார்த்தோம்னா கட்டா குஸ்தி. ஹாப்பி விமன்ஸ் டே.